வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் ஸ்டடியிங் ஏஜஸ் 5 இயர்ஸ் டு 25 இயர்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன்றது என்ன? ஊக்கமுடைமை, ஊக்கமாக செயல்களை செய்தல், அதாவது ஒரு நாளும் தளர்வறியாத மனம். அந்த மனத்தின் அடிப்படையில், மனம் என்று சொன்னால் எண்ணம், சொல், செயல், ஊற்றுணர்வு, ஆக்கப்பூர்வமாக நினைப்பு, அப்புறம் என்ன சிந்தனை திறன், செயல்பாட்டு திறன், இவை எல்லாம் சேர்ந்தது தான் மனம். மனம் என்று சொன்னால் இது 6 விதமான கோட்பாடுகளை கொண்டது. அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிந்தனை திறன், செயல்பாட்டு திறன், ஊற்றுணர்வு, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசும்பொழுது நம்மளோட ஊக்கமுடைமையும் அதில் வருது. அதுலேயும் அது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஊக்கமுடைமை, ஊக்கமாக வேலைகளை செய்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்ல. அந்த ஒரு நாளும் தளர்வறியாத மனத்தில் இவை அனைத்தும், இந்த 6 விதமான கோட்பாடுகள், எண்ணம், சொல், செயல், இந்த சொல் செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இட் ஷுட் பி கான்குரண்ட். அது சொல்வது போல செய்ய வேண்டும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம், சொல்கிறோம், அதுபோல் செய்யணும்னு நினைக்கிறோம். இதுக்கு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேண்டாம். சென்ற பதிவில், சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுபோல் நாம் வாழ்ந்து காட்டணும். நம்மளே ஒரு பெரிய தடாலடியாக பேசுவோம், எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு சொல்லுவோம். அப்புறம் எல்லாமே ஆகாசமே அறல் விரக்கடை தூரத்தில் தான் இருக்குது, 2 இன்ச்சஸ் தாண்டினா ஆகாசத்தை தொட முடியும் அப்படின்லாம் ஒரு தெரியுமா, இயற்கைக்கு ஒவ்வாதவாறு, மூலம் அது கற்பனைக்கும் எட்டாத அளவில் சில வார்த்தைகளை நம்ம பேச துவங்கினா அதுவே ஆதாரம்னு பிள்ளைங்க நினைச்சுடுவாங்க. எல்லாராலையும் அப்படி இல்லை. முதல்ல அதுபோல் பேசுவதே தவறு. எதற்கு ஏற்புடையது, ஒரு மனித இயல்புக்கு எது ஏற்புடையதோ, மனித கட்டுப்பாட்டிற்குள் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். தன் நிலை மீறி செய்வது என்பது சாத்தியம் இல்லை. அது எல்லாருக்கும் இல்லை. மறுபடியும் அது ஒரு 2% ஆஃப் பீப்புள், எல்லா பாப்புலேஷன், த ஹோல் பாப்புலேஷன். நம்ம தாய் திருநாட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? 145 கோடி பேர் இருக்கோம். அந்த 145 கோடி பேரில் தான் 2%க்கு தான் என்ன பண்ணோம், தன் நிலைமையை தாண்டி சில வேலைகளை செய்ய முடியும். அது ரொம்ப மக்கா இருந்தாலும் அந்த 2%க்கு கீழே தான் இருக்கும். புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப எல்லாத்தையும் தன்னிலை தாண்டி எல்லாத்தையும் செய்ய முடியும்னு ஒரு பிளான் எல்லாம் பண்ணுவாங்க, கற்பனைக்கு எட்டாத உலகத்தில் போவாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு 2% தான் இருக்கும். ரெண்டுமே உபயோகப்படாது. அந்த இன்பிட்வீன் இருக்குது பாருங்கள், முதல் 2% கழிச்சு 2% கழிச்சு விட்டால் பாக்கி இருக்கிற 96%ல் சிலவங்க ரொம்ப புத்திசாலியாக, சிலவங்க நார்மல் லெவலுக்குள்ள, சிலவங்க எல்லாத்தையும் பொறுமையாக, என்ன தெரியுமா, வழிபாதையை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே பயணிக்கிறவர்கள் அதுபோல் இருப்பாங்க. அதனால் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுத்தாக்க மேலும் மேலும் நம்மளுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கு அடிப்படை தேவை என்ன செய்யணும்னா, நம்ம நல்ல விதமாக மூச்சு விடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மள எத்தனை பேருக்கு நல்லா மூச்சு விட தெரியும் அப்படின்னு கேட்டால், என்ன டாக்டர் இப்படி இத்தனை தூரம் கழிச்சு இவ்வளோ வயசாகுது எங்களுக்கு, நாங்கள் சரியாக மூச்சு விடுறோமா இல்லையான்னு எங்களே கேட்குறாங்கன்னு இல்லை. ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் தான். ஏன்னு கேட்டால், முதல்ல நம்ம டீப் ப்ரீதிங் பண்ண தெரியுமா, மூச்சு பயிற்சி செய்திருக்கிறோமா, பிராணாயாம்னா என்னன்னு தெரியுமா, அப்புறம் மூச்சை அடக்குதல் என்றால் என்ன தெரியுமா, அப்புறம் சீத்தளி சொல்கிற முறையில் மூச்சு விடுதல் அப்படின்னா என்ன தெரியுமா, அதெல்லாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ஒரு வகுப்புக்கு சென்று இந்த சுலபமான முறையில் மூச்சு விடுறது, சரியான அளவில் மூச்சு விடுறது, இது ரெண்டுத்தையும் மூச்சு பழக்கம், அது பழகிக்கலாம். அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான அடிப்படை நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம குடிக்கிற தண்ணி. இது ரெண்டும் நல்லபடியாக மூச்சு விடுறது, அதாவது பாடியில் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், இன்டேக் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் இன்டேக் ஆஃப் ஃபுட். இது மூன்றுமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை என்ன பண்ணுறது, அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இது ஆரோக்கியத்தை தீர்மானம் செய்யும். ஆனால் அதுக்காக முதல்ல இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, அப்புறம் ஸ்ப்ரிங் வாட்டர் தான் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி போக வேண்டாம். ஸ்ப்ரிங் வாட்டர்ன்றது எங்கேயோ இமயமலையில் கிடைக்கும், மலையில் இருக்கிற இதில் கிடைக்கணும். அங்கே போய் எல்லாருக்கும், நம்ம 140 கோடி பேருக்கும் அங்கேருந்து தண்ணி கிடைக்குமா என்ன? கிடைக்காது. பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தண்ணி அது சாப்பிட்டுக்கணும். அப்புறம் எல்லாரும் இயல்பாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், அது அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்பவாறு கிடைக்கக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எல்லாத்துக்கும் மேலே இதனோட அடிப்படை, இந்த உணவும் தண்ணீருக்கும் மேலே அடிப்படையாக கிடைக்கிறது ஆக்சிஜன், பிராணவாயு. இந்த பிராணவாயுவை சிறப்பாக நம்ம என்ன செய்யணும், இன்ஹேல் எக்ஸேல் மூச்சு பயிற்சியில் இருக்கணும். ஏன்னு கேட்டால், நம்ம நிறைய உடம்பு சரியில்லை, இங்கே வலிக்கிறது, அங்கே வலிக்கிறது, காலில் இடிச்சுக்கிட்டோம், வலி அப்படியே அதிகமாக போகிறது, உடனே வலி குறைக்கணும்னு ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், இதுபோல் மருந்தெல்லாம் எடுத்துக்கிற ஒரு
உடலோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைப்பு அது வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததாக ஆகிடும். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அது அல்கலைன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் வார்த்தையில். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து நம்ம பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வந்து என்ன இயற்கையான காற்று, முக்கியமான பிராணவாயு, இன்ஹேல் எக்ஸேல், அதில் வந்து மூச்சை அடக்குதல் 1 நிமிடம் 30 செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், 10 செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், 10, 15, 20 செகண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 30 அல்லது 40 நாட்கள், 6 வாரம் அல்லது 8 வாரத்துக்குள்ள இயற்கையாக யதார்த்தமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட மூச்சை அடக்கி பயிற்சி செய்வது என்பது ஏற்புடையது. அப்படி பயிற்சி செய்ய பழகிட்டு ஒரு ஆசிரியர் மூலமாக அதை கற்றுக்கொள்ளலாம். அது பயிற்சி செய்துட்டோம்னு வைங்க, அப்போ என்ன பண்ணோம், பாடி உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளோட உடல் உறுப்புகள் இயற்கையாகவே தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ள துவங்கும். இது வந்து நேச்சர்னு சொன்னால் என்ன, இயற்கையாக கிடைக்கக்கூடியது என்ன, நீரும் காற்றும் தான். நீர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் அதை நம்ம நல்லபடியாக சுத்தம் பண்ணி வடிகட்டி சாப்பிட்டுக்கலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடியது காற்று. பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம நிறைய பணம் செலவழிக்கணும். செலவழிக்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக தேவையா, வசதி இருக்குமா, அதற்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியுமா, நல்லபடியாக மூச்சு விடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பொதுவான இடத்துல நம்மளுடைய வீட்டில் ஓப்பன் டெரஸில் இல்லைன்னா என்ன தெரியுமா விடியற் காலை நேரத்தில் நம்மளால் நல்லபடியாக சுத்தமான ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு ஏதோ சுகவீனமாக இருந்தால் ஒரு மருத்துவமனையில் நம்மளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் சப்போர்ட் கொடுப்பாங்க, we can come out of it. அது எல்லாரும் ஒரு மருத்துவமனையில் எத்தனை பேர் இருப்பாங்க, அட் த மோஸ்ட் 200 பேர் 300 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. நான் 1 கோடியே இல்லை 143 கோடி பேருக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் அதுபோல மருத்துவமனையிலேருந்து வாங்க முடியுமா? இல்லை. இயற்கையான காற்று, இயற்கையான நீர், அது ரெண்டும் பஞ்சபூதங்களில் முக்கியமானது. காற்றும் நீரும் நம்மளுக்கு இயற்கையாகவே சிறப்பாக கிடைக்கும் என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள தெரிந்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன பண்ணோம், மருத்துவமனைக்கு போகாமையே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். வாழ்வின் நாட்களை சிறப்பாக என்ன கடத்த முடியும். ஒரு 70 வயசு தாண்டி எடுத்து அது வருமா இது வருமானு பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுபோல பயிற்சிகளை ஏற்றுக்கொண்டால், பயிற்சிகளை மேற்கொள்ள துவங்கினால் என்ன தெரியுமா, ஓல்டேஜ் என்பது இனிமையான பயணமாகவும் இனிமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.